வெல்கம் டு பண்ற ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஜென்ரல் இங்கிலீஷ். இப்போ சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் குரூப் 2 and 2A எப்படி நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது, போத் மெயின்ஸ்லேயும் ப்ரிலிம்ஸ்லேயும். அதாவது நீங்கள் பொது தமிழ் படிக்காமலேயே நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஏன்னா தமிழ் இருக்குது மெயின்ஸில், பட் அது எலிஜிபிலிட்டி பேப்பர் தான். அதனால் அது கண்டிப்பாக ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பேப்பர் பொது தமிழ் படிச்சிருப்பீங்க ஸ்கூல் டேஸில். அது போதும், உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் அந்த பேப்பரை நீங்கள் கிளியர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஓகே. எனிவே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அது கீழே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2012லேருந்து 2023 வரைக்கும். 2024 இது வரைக்கும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலை. இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ் அப்டேட் ஆகிடுச்சு 2022. அதில் அப்போ அப்டேட் பண்ணப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒன்று கொடுத்தாங்க. இதாங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நாங்கள் கடைசியில் போட்டிருக்கேன் பாருங்கள், மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரு முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறமா டிஎன்பிஎஸ்சி ரிவைஸ் சிலபஸ்க்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி ரிவைஸ் சிலபஸ் பண்ண பிறகு 3 எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று குரூப் 4, இன்னொன்று ஜெயிலரு. இது 2022 நடந்தது. 2023 ஒரு குரூப் 3 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ மொத்தம் 4 கொஸ்டின் பேப்பர் தான் ஆஸ் பர் அப்டேட்டட் சிலபஸ். அப்புறம் ஏன் 2012லேருந்து 2019னா, இப்போ கிராமர் இருக்குது. கிராமர் அவங்க சேஞ்ச் பண்ணலை. அதாவது 2012லேருந்து இப்போ இருக்கிற இந்த வரைக்கும் அவங்க சிலபஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இன்றைக்கி வரைக்கும் கிராமரோட டாபிக்ஸும் சரி, அந்த சிலபஸ் எடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டும் சேமாக தான் இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கிராமர் போர்ஷனை பார்த்து தான் ஆகும். நான் சொல்கிறது புரியுதா? மற்றதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க, அந்த போயம்ஸு சரியா, அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் கிராமர் சம்மந்தமாக இருக்கிறத மட்டும் 2012லேருந்து 2023 வரைக்கும் பார்த்து ஆகணும். சரிங்களா? அது இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எப்படி அதை கண்டுபிடித்தீங்கன்னா, ஒரு பிரேக் ஒன்று கொடுத்துருப்பேன். அதாவது நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அப்படியே போயிட்டே இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு குரூப் 3, அப்படியே ஜெயிலர், குரூப் 4, அப்படியே மாடல் கொஸ்டின் பேப்பரு, அப்புறம் ஒரு பிரேக் விட்டு அது ஆரம்பிக்கும். அப்போ ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு. அங்கேருந்து நீங்கள் கிராமர் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களாங்க? இதான் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் கரெக்டாக பேஜ் நம்பர் 104ன்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த 106லேருந்து நீங்கள் கிராமர் மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? அதனால் பாட்டியல் கவர் பண்ணக்கூடியது மட்டும் பார்த்தா போதும். மற்றபடி நீங்கள் இந்த 4 கொஸ்டின் பேப்பரையும் கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். சரிங்களா? We will meet in next class. Thank you.